Good evening, church. Praise God. Yet another beautiful Sunday. We warmly welcome you to this Sunday service. We are gathered here today to worship and give praise to God. As the psalmist said, Psalm 100, shout for joy to the Lord, all the earth. Worship the Lord with gladness. Come before him with joyful songs. Know that the Lord is God. It is he who made us, and we are his people, the sheep of his pasture. Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise his name. For the Lord is good, and his love endures forever. His faithfulness continues through all generations. God has been good to us. He has taken care of us throughout the week. And yet another Sunday, we have been able to join here through this Zoom session to be able to worship him. நாங்கள் சற்று நிமிடம் எங்கள் தலைகளை சாய்த்து நாங்கள் எங்கள் மனங்களை ஒருமனப்படுத்தி நாங்கள் தேவனிடத்திலே ஜெபத்திலே தயாரிப்போம். அன்பு இரக்கமுள்ள சுவாமி, மறுபடியுமாக இந்த ஞாயிறு வேளையை எங்களுக்கு நீர் காண தந்த தாய்வுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சுவாமி, நீர் ராஜாதி ராஜன், மகத்தான தேவனாக இருக்கின்றீர் சுவாமி. எங்களுக்கு நீர் போதுமானவராக இருக்கின்றீர் சுவாமி. நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. சுவாமி, நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய பாதத்தண்டே வந்திருக்கின்றோம். இந்த வாரத்திலே நீர் சுவாமியை எங்களுக்கு கடந்த நாட்களிலே நீர் கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த புத்திர சுவிகாரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ராஜா. சுவாமி, நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் உமது பாதத்தண்டிலே வந்து உம்மை தியானிக்கக்கூடியதாக உம்மை வழிபடக்கூடியதாக சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றதான இந்த சுதந்திரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ராஜா. பல நாடுகளிலே கிடைக்காத இந்த சுதந்திரம், இந்த ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது சுவாமி. உமது மகா கிருபையினாலே எங்களுக்கு நீர் இதை வாய்க்க பண்ணிருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. சுவாமி, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு வருகிறதற்காக, அதுக்கு பதில் தெரிந்து வருவதற்காக சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ராஜா. சுவாமி, நாங்கள் இந்த நேரத்திலே இந்த ஆராதனையிலே நடத்தியிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீரே கூட இருக்க வேணுமாய் வேண்டி நிற்கின்றோம் ராஜா. நீர் எங்கள் எல்லாருக்கும் சுவாமி உமது பரிசுத்த ஆவியினாலே நிறைக்க வேணுமாய் வேண்டி நிற்கின்றோம் சுவாமி. குறிப்பாக சுவாமி பாஸ்டர் ஜோஷ் இந்த வேளையிலே உமது வசனத்தை எங்களுக்கு கொண்டு வரும் வேளையிலே சுவாமி நீர் அவரூடாக சுவாமி எங்கள் மத்தியிலே இடைப்பட வேணுமாய் வேண்டி நிற்கின்றோம் சுவாமி. எங்கள் உள்ள கதவு கண்களை திறந்து சுவாமி, எங்கள் இதயங்களை திறந்து சுவாமி, அந்த வார்த்தைகளை சுவாமி நாங்கள் உட்கொள்ளக்கூடியதாக சுவாமி நீர் கிருபை செய்ய வேணுமாய் வேண்டி நிற்கின்றோம் சுவாமி. நாங்கள் பல வேளைகளும் அடிபட்டு உடைந்தவர்களாக இருக்கும் வேளையிலே சுவாமி நீரே சுவாமி தகப்பனாய் இருந்து எங்களை உமது தோளிலே கொண்டு செல்கின்ற தேவனாக இருக்கின்றீர். தாய் போல எங்களை தேற்றி சுவாமி நீரே எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. உமது சுகம் கொடுக்கின்றதான அன்பின் பரிசுத்த ஆவியினாலே நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் வேண்டி நிற்கின்றோம் ராஜா. மிச்சமான இந்த நேரத்தை சுவாமி நாங்கள் உமது பாதத்தண்டையிலே வைக்கின்றோம் ராஜா. நீரே மற்றுமாக எடுத்து நீர் எங்களுக்கு இதை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டுமாய் வேண்டி நிற்கிறோம். இதை எல்லாவற்றையும் எங்களுக்காக பாடுபட்டு மரித்துயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் ராஜா. ஆமென். Good evening, church. I'm welcoming each and every one on behalf of Tamil Christian Church of Canada via online service. நாங்கள் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் Zoom மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். In few weeks time we are going to see each and everyone face to face. I'm so excited. Hope you all are too. So Ramya, what do you think? I'm very excited too, Doreen. That's good. How about you, Dopala? Excited too. Miruna? Yep. We're all waiting for this special day to come. So, before we begin the service, I want to say a word from Isaiah 25:1. Oh Lord, you are my God. I will exalt you
and praise your name. For in perfect faithfulness, you have done wonderful things, planned long ago. ஆம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்ற பாடலை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உள்ளமே முன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த முன்னாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று வாதைநோய் துன்பம் மாற்றி அனந்த உதவி செய்துனக்கே உயிர் தந்த வாதைநோய் துன்பம் மாற்றி அனந்த உதவி செய்துனக்கே உயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தர ஸ்தோத்திர தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தர ஸ்தோத்திர தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆம், இந்நாள் வரை எங்களில் அன்பு வைத்து எங்களை வழிநடத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. Whatever difficulties come, God is there with us to walk with Him. Whatever burden you have,
lay in His hand, He will carry over for us. அவர் இல்லாமல் ஒரு நிமிடமோ ஒரு நாளோ மாதங்களோ போவதில்லை. ஆனால் நாங்கள் அவரை நம்பி அந்த வாழ்க்கையில் போவோம் என்றால் எல்லாமே சுகமாகவே நடக்கும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து யாக்கோபின் தேவன் என் தேவன் என்ற பாடலை ஒவ்வொரு வசனங்களையும் உணர்ந்து பாடுங்கள். அது உங்களுக்கு தெரியும் கடவுள் என்னென்று உங்களோடு பேசுகிறார் என்று. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவன். வேதம் சொல்லுகின்றது நம்முடைய புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த ஆராதனையில கூட நம்மள பலர் ரொம்ப கஷ்டங்களோட வந்திருக்கலாம், தேவைகளோட வந்திருக்கலாம், குழப்பத்தோட வந்திருக்கலாம். இந்த நேரத்துல நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நாம் நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய தேவனுக்கு நேராக ஏறெடுக்க போகின்றோம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா இந்த ஓய்வு நாளின் சாயங்கால நேரத்திலே அப்பா நாங்க திருச்சபை மக்களாக ஒன்றாக கூடி அப்பா உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தீரே ராஜா. உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே அப்பா இந்த சர்வீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, அப்பா என்னென்ன பாரங்களோடு வந்திருக்க
இருக்கின்றார்களோ அப்பா, எதற்காக இப்போ ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அப்பா, நீர் அந்த தேவைகளை சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா, எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்க திருச்சபையோடு நீர் கூட இருங்க தகப்பனே. அப்பா, நீர் முன்னின்று எங்களை வழி நடத்துங்க ராஜா. அப்பா, எங்களோடு கூட இருங்க தகப்பனே. ஏசப்பா, எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் கூட இருந்து கைட் பண்ணுங்க ராஜா. அப்பா, போதகருடைய இலங்கை ட்ரிப்புக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இம்மட்டும் அப்பா நீர் கூட இருந்து அப்பா எல்லாவற்றையும் ஆச்சரியமாக நடத்தி கொடுத்ததற்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, மீதமுள்ள நாட்களையும் அப்பா சந்தோஷமாக கழித்து விட்டு அப்பா பிரயாணத்திலையும் பத்திரமாக வந்து சேர அப்பா நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பத்தோடு நீர் கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா, யூத் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, அவங்களோட கூட இருங்கப்பா. எஸ்ப்பா, யூத்தை வழி நடத்தும் போது அப்பா நீங்க அவங்களோட கூட இருந்து கைட் பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, போதகருடைய ட்ரிப்புக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. போதகருடைய பிரயாணங்கள்ல கூட இருங்கப்பா. ஃபேமிலியை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உம்முடைய கரம் அப்பா அவங்களோடும் கூட இருந்து வழி நடத்தட்டும் தகப்பனே. எஸ்ப்பா, எங்க சர்ச் கமிட்டியை உடைய கரங்கள்ல தருகிறோம் ராஜா. அப்பா, கமிட்டியில உள்ள ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள்ல பேர் பேராக தருகிறோம் ராஜா. அப்பா, நீர் உடைய பரிசுத்தாவியினால் அப்பா அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. அப்பா, கமிட்டியாக நாங்க இந்த சர்ச்சுக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகள்லயும் அப்பா நீர் கூட இருங்க ராஜா. அப்பா, நீர் ஒரு ஆலோசகராக இருந்து அப்பா இந்த ஜேபிசி மெம்பர்ஸை வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் உடைய கரங்கள்ல தருகிறேன் ராஜா. அப்பா, ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் ஆசீர்வதிங்க ராஜா. எஸ்ப்பா, இந்த வீக் நடக்க போற VBS-க்காக ஸ்பெஷலா உடைய பாதத்துல வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா, நீர் கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா, அதுல ஜாயின் பண்ண போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அது வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதாக அமையட்டும் ராஜா. அப்பா, இந்த பிள்ளைகள் மத்தியில் அப்பா நீர் என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அப்பா அதற்காக எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. அதுல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உடைய கரம் அந்த VBS-ஓட கூட இருக்கட்டும் தகப்பனே. எஸ்ப்பா, இன்னுமாக ராஜா. அப்பா, எங்களுடைய திருச்சபையில ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்கள்ல தருகிறேன் ராஜா. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ராஜா நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எஸ்ப்பா, குடும்பங்கள்ல உள்ள பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தாங்க ராஜா. அப்பா, நீரே ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராக ஒவ்வொரு வீட்டின் தலைவராக இருந்து அப்பா நீர் அந்த குடும்பத்தை அப்பா வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் அப்பா சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும் ராஜா. அப்பா, உமக்கு பிரியமுள்ள ஒரு குடும்பங்களாக அப்பா நீர் அவர்களை மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரும் செய்கின்ற வேலைகள்ல கூட இருங்க ராஜா. கையின் பிரயாசங்களை எல்லாம் அப்பா நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு யூத் பிள்ளைகளையும் உடைய கரங்கள்ல தருகிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில உண்மை அப்பா ஏற்றுக்கொள்ளுவோம் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக நடக்கும் ராஜா. நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, இந்த வாலிப பிராயத்தின் இச்சைகளுக்கும் அப்பா சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான கன்னிகளுக்கும் அப்பா நீர் அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, ஒவ்வொரு யூத்தோடையும் உடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. அப்பா, இந்த தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக ராஜா நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, உடைய ராஜ்யத்தை அப்பா இந்த தேசத்துல கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக அப்பா எங்க பிள்ளைகள் அப்பா நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, சிறு பிள்ளைகளும் உடைய கரங்கள்ல தருகிறேன் ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. ஏசப்பா, வேலையை தேடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அப்பா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஏற்ற வேலையில நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க ராஜா. அப்பா, இன்னுமாக அப்பா திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அப்பா, ஏற்ற வேலையில அப்பா நல்ல ரட்சிக்கப்பட்ட மணமகன் மணமகளை நீர் ஆயத்தப்படுத்தி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்க சர்ச்ல உள்ள எல்லா சீனியர்ஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. அப்பா, பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, நீர் கூட இருங்கப்பா. பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமா இருக்கும் என்று சொன்ன தேவன் நீர் ராஜா. அப்பா, பலவீனத்துல அப்பா நீர் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. உடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. ஏசப்பா, வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, வியாதி படுக்கையை நீர் மாற்றி தாங்க அப்பா. ஏசப்பா, ராணி தம்பா பிள்ளை ஆண்டிக்கு நல்ல சுகத்தை தந்ததற்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இன்னும் அப்பா முழுமையான சுகம் பெற்று வீடு திரும்ப நீர் கிருபை செய்யுங்க ராஜா. இன்னும் அப்பா இன்னும் யார் யார் அப்பா வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர்தாமே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஏசப்பா, இந்த நேரத்திலும் கூட அப்பா கொரோனா வைரஸ்க்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, அதனால பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா. ஏசப்பா, அதனால உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு நல்ல ஆறுதலை தாங்க ராஜா. அப்பா, இன்னுமாக ராஜா இன்னும் அநேக கண்ட்ரீஸ்ல அப்பா இந்த நோய் வேகமாக பரவி கொண்டு இருக்கிற செய்திகள் எல்லாம் நாங்க கேள்விப்படுகிறோமே தகப்பனே. அப்பா, நீர் அப்பா கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா, ஒவ்வொரு கண்ட்ரீஸையும் உடைய கரங்கள்ல தருகிறேன் ராஜா. ஏசப்பா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்தியா, ஸ்ரீலங்கா ஒவ்வொரு கண்ட்ரீஸையும் உடைய கரங்கள்ல தருகிறேன் ராஜா. இதனால அதிகமா
மூலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற கண்ட்ரீஸ்ல அப்பா நீர் ஒரு விடுதலை கட்டளை இடுங்க ராஜா. ஏசப்பா இந்த நோயிலிருந்து அப்பா நாங்க ஒரு விடுதலை பெற்று அப்பா ஒரு நார்மல் லைஃபுக்கு திரும்பும்படியாக எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. ஏசப்பா உம்முடைய கரம் ஒவ்வொரு தேசத்தோடு கூட இருக்கட்டும் ராஜா. ஒவ்வொரு தேசத்தை ஆளுகிற தலைவர்களும் உம்முடைய கரங்கள்ல தருகிறேன் ராஜா. அப்பா உமக்கு பிரியமுள்ள வகையில தேசங்களை ஆளும்படியாக ராஜா நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. ஏசப்பா அநேக கண்ட்ரீஸ்ல அப்பா இயற்கை பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோமே தகப்பனே. அப்பா நீர் அப்பா தயவாக இறங்குங்க ராஜா. இப்படிப்பட்ட இயற்கை பேரழிவுகளுக்கு அப்பா எங்கள் எல்லாரையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கிருபை உங்களுடைய தயவு அப்பா எங்களோட கூட இருந்து வழி நடத்தட்டும் ராஜா. ஏசப்பா இன்னுமாக ராஜா ஏசப்பா ஒவ்வொரு உண்மை அறியாத இடங்கள்ல எல்லாம் அப்பா சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் ராஜா. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள்ல அப்பா நீர் மிஷனரிஸ் பாஸ்டர்ஸ் எல்லாரும் எழுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. உங்களுடைய ஊழியம் செய்கிற அநேக பிள்ளைகளை எழுப்புங்க ராஜா. உலகெங்கிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிற மிஷனரிஸ்க்காக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா உங்களுடைய வார்த்தைகளை அப்பா தைரியமாக எடுத்து செல்லும்படியாக அப்பா நீர் கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் ராஜா. அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா இன்னுமாக தகப்பனே மீண்டும் ஒரு முறையாக இங்க ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. இருதயத்தின் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் அப்பா நிறைவேற்றி தாங்க ராஜா. அப்பா நாங்க இன்னைக்கு கேட்க போற வசனத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா போதகர் மூலமாக ராஜா நீர் எங்களோட பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ராஜா. மீதமுள்ள எல்லா காரியங்களையும் உம்முடைய கரங்கள்ல தருகிறேன் ராஜா. துதி கனம் மகிமை எல்லாம் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் சுருக்க ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமென். Before we go to listen to our God's message, I want to say a testimony. 27 years ago, when I was pregnant with my first child, it was a very difficult pregnancy. On the 5th month, the doctor said, "You cannot proceed with this pregnancy because this child is going to be deformed," because I was underweight over and over again. But I was so disappointed to hear that. But I gave that in God's hands. He will make a way because I trusted Him that when He gives something to us, because we can bear, that's why He gives. But the thing is, we have to trust in Him. But my husband was not that confident. He was asking, "Do you want to carry a child? Do you want to bring a child that it's going to be regretting?" I said, "No, I'm going to proceed with this." He gave me that strength in my mind not to leave that path. We did so many tests, and the doctor was surprised to see that he didn't see anything wrong. All the tests came positive. I continued my pregnancy. God gave me a perfect child. Nothing wrong with that child. She's 27 years old. Only difficulty, I will say, she have a hard time to eat. Other than that, God has blessed me with a beautiful child because I trusted Him. I didn't even question, "Why God, why did you do this to me?" I never asked that question. So I want to tell, God will make a way where there seems to be no way. He works in a way we cannot see. He will make a way for me. He will guide us. நீங்கள் நம்பிக்கையோடு உங்களுக்கு இருக்கிற கவலைகள், உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் நம்பிக்கையோடு அவருடைய கையில் கொடுங்கள். அவர் மிகுதியை கொண்டு செலுத்துவார். நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முதல் நாங்கள் God will make a way என்ற பாடலை பாடுவோம். Seems to be no way. He works in ways we cannot
there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, going closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By the roadway in the wilderness, He leads me. And rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His word will still remain. And He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, holding closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தருடைய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது.
தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக தருவாராக. Good evening, everyone. It's great to see you all once again on a Sunday afternoon to worship God. மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவனுடைய வசனத்தை பார்க்கவும் கூடியிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். Let me start off by saying a very big sorry for the technical glitches this afternoon. For some reason, Zoom is playing up. Zoom is playing up. But we have absolutely no clue. The reason why Shibu came to help me was because I was having difficulties, but it seemed like he's also having. But thank you for bearing with us this afternoon. இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நான் இந்த வாரத்தில் உங்கள் யாவருக்கும் ஒரு சவாலை நான் விடுக்க விரும்புகின்றேன். நீங்கள் அறிந்த பிரகாரமாக இந்த வாரம் நாங்கள் நமது சிவனுடைய வெகேஷன் பைபிள் ஸ்கூல் புதன்கிழமை ஆரம்பிக்கின்றது. We're starting on Wednesday from 11th, 12th, 13th, and 14th. I would like to encourage all of us to make this week, make this as a priority to pray for this ministry. When I asked Shiny, so how many have registered so far? She said over 80 children have registered so far. I'm so glad that so many children have registered for our Vacation Bible School this year. So we need to pray. I have already shared the prayer calendar. I hope you all got it, and been sharing every day in the prayer group as well. But I would really encourage if all of us can pray for this event starting on Wednesday. Pray for Shiny, pray for the team, pray for the children who are going to be there. Shiny kam avaroda சேர்ந்து ஒத்துழைக்கின்ற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வரப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக எத்தனை பிள்ளைகளை தேவனை அறியாத குடும்பங்களில் வர்ற பிள்ளைகளா இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் இந்த நாட்டிலே 3 நாட்கள் 4வது நாள் அவர்கள் வெளியிலே போறார்கள். அந்த நாளிலே அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும் அவருடைய அன்பை ருசி பார்க்கவும் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையாகவே அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் முக்கியமா இருக்கிறது. So அது நிமித்தமாக I'm going to encourage all of us to please make this a matter of prayer. And let's see what God has got in store. Next Sunday, we will be getting an update from Shiny, and we're looking forward to hear that. So I thought I will mention this before we get into our word this after today. So today, we are going to be looking at the topic, bless those who bruise you. உங்களை காயப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இந்த கடந்த 5 வாரங்களாக நாங்கள் 1 பேதுருவின் புத்தகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பலவிதமான தலைப்புகளுக்கு கீழே நாங்கள் இந்த புத்தகத்தை பார்த்திருக்கின்றோம். The overall topic is hope in a hostile world. எதிர்ப்புகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்பிக்கை. இந்த பெரிதான அந்த தலைப்புக்கு கீழாக நாங்கள் பலவிதமான காரியங்களை பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகின்றது எதிர்ப்புகள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் பேதுரு எழுதும் பொழுது கிறிஸ்தவர்கள் அங்கே பலவிதமான சவால்கள் பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அவர் அங்கே எழுதுகின்றார், நீங்கள் எப்படியாக உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கு நீங்கள் மாறுத்திரம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இங்கே கூறுகின்றார். I'm sure all of us at some point in our lives we have cut ourselves. Maybe when we were a little child. நாங்கள் சிறுவர்களா இருக்கும் பொழுது சில வழி நாங்கள் கையிலே இல்லாவிட்டால் காலிலே ஏதோ இடத்திலே நாங்கள் விழுந்திருக்கலாம், இல்லாத ஒரு காயம் ஏற்படுத்திருக்கலாம். We know the process. When there is a cut, it hurts. It may bleed. And we do the right procedure by first cleansing the wound, and then we will dress the wound, and healing does take place. And it doesn't happen overnight, but it eventually does. And usually when there is a wound, there is pain that comes with it as well. ஒரு காயம் ஏற்படும் பொழுது அந்த காயத்துடன் சேர்ந்து அங்கே வலியும் காணப்படுகின்றது. That is normal. Or sometimes it may be a bruise. சில வேளை ஏதாவது கண்டலாக இருக்கலாம். இந்த படத்திலே பார்க்கின்ற விதமாக ஏதோ ஒரு கண்டல். Maybe you may have pressed against something, or maybe something fell, or maybe someone punched you.
சில வேளை நாங்கள் பாடசாலை இருக்கையில எங்களோட ஆசிரியர்மார் எங்களுக்கு சில வேளை அந்த ரூலரால் அடிச்சது நிமித்தமாக ஏற்பட்ட கண்கள் இருக்கலாம். சில வேளை the bruises that we may have got as a result of the punishment we got when we were growing up. Some of us may have. But we know how it hurts. It is there. But this afternoon, I'm not going to be talking about the physical bruises. I'm not going to be talking about the physical pain or the wounds that we have all experienced. We're going to be talking about the wounds that we carry inside of us. இந்த நாளிலும் நான் எங்கள் இருதயங்களுக்குள்ளே இருக்கின்ற காயங்களை குறித்து நான் காய்க்க விரும்புகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் காயப்படுத்தப்பட்டுள்ளோம். நாங்கள் நாங்கள் பிறந்த நாளில் இருந்து இந்நாள் வரை நாங்கள் பலரினால் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். பலரங்களை காயப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல நாங்களும் பலரை காயப்படுத்தியிருக்கின்றோம். We're all broken. We're all hurting. We're all in pain. And as a result of the pain that we have inside of us, we're looking for painkillers in various ways. We all know that we are not very good with pain. ஒரு தலையடி வந்த உடனே நாங்கள் முதலாவது என்ன செய்கிறோம்? Tylenol or Panadol, ஏதாவது பெயின் கில்லர் எடுத்து we want to make sure that அந்த ஹெடேக் வந்து போகும் படியாத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளே நமது உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு காயங்கள் இருக்கின்றன, பலவிதமான காயங்கள். இந்த காயங்கள் இந்த வெளிப்பிரகாரமான காயங்களை போல தென்படுவதில்லை. The inner wounds are not very visible like the physical wounds that we have all experienced. It's pretty visible and it's obvious. But the wounds that we have inside of us are not visible. It's invisible. But there are symptoms that shows that we are hurting inside. ஆனாலும் அங்கே பலவிதமான அடையாளங்கள் இருக்கின்றது. நாங்கள் உள்ளான மனிதனுக்குள்ளே நாங்கள் காயப்படுத்தப்பட்டுள்ளோம். உள்ளான மனிதனிலே நாங்கள் மிகவும் வேதனையோடு இருக்கின்றோம் என்பதற்கு பலவிதமான அடையாளங்கள் இருக்கின்றது. It's like going to a doctor. When we go to a doctor, we don't tell him the problem. We tell him the symptoms. He's the one who diagnoses exactly what's going on inside of us. But we tell him, oh, I have this symptom. It maybe I'm having headache. I'm having, low abdominal pain, or it maybe I'm having, numbness. Or I'm having loose tummy. Whatever it may be, the various symptoms. And then when you present those symptoms, the doctor will be able to assess it and come to that place of diagnosis and say, oh, this is what is causing the symptoms. எங்களது வாழ்க்கையிலும் பலவிதமான அடையாளங்கள் இருக்கின்றன. There are many symptoms, and very especially these symptoms are very obvious in relationships. This is why relationships hurt. குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை, சபைக்குள்ளே பிரச்சனை, வேலை ஸ்தலங்களுக்குள்ளே பிரச்சனை, சமூகத்திலே பிரச்சனை, அரசாங்கத்துக்குள்ளே பிரச்சனை. ஏன் நாங்கள் யாவரும் உடைந்த பாண்டங்களாக இருக்கின்றோம். We are all broken vessels. We are all broken within us, and we are hurting and we are bleeding. And often what we do is, when we are hurting and when we are bleeding, is we are trying to see how we can find that painkiller so that there will be that temporary solution. நாங்கள் பார்க்கணும், எப்படியாக ஒரு பெயின் கில்லரை நாங்கள் எடுத்தால் இந்த தற்காலிகமாக அந்த தலையடியில் தற்காலிகமாக அந்த வலி போகின்றதோ, அதே போல நாங்களும் எமது செய்கைகளின் மூலமாக அந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கின்றோம். கூடுதலான வேளையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஒருவர் எங்களை காயப்படுத்தி இருந்தால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்களும் மீண்டுமாக காயப்படுத்துகின்றோம். And that's why they say hurt people hurt people. We're all hurt. No one in this virtual room can say that I'm not hurt. We're all hurt. We're all carrying in the இருதயத்தை நீங்கள் பார்த்தில்லானால், maybe a nail in some sense. Someone may have, disappointed you. It may be that nail that has pricked into your heart and it's hurting. ஏதோ ஒரு காரியம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பலவிதமான காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் காயப்படுத்தப்பட்டுள்ளோம். ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள், காயப்பட்ட நாங்கள் எப்படியாக இந்த காயங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகின்றோம்.
பேதுரு தேவனுடைய மக்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் தீமையை நீங்கள் செய்யாமல் தீமைக்கு பதிலாக நீங்கள் நன்மை செய்யும்படியாக. It's very difficult. When someone has hurt you, it's not easy to bless them. It's not easy to repay them with good when you have experienced evil. But that is the bottom line. And as the title goes, bless those who bruise you. உங்களை காயப்படுத்துபவர்களை அல்லது காயப்படுத்தினவர்களை ஆசீர்வதியுங்கள். It's a choice that we need to make. So let's look at this passage. இந்த பகுதியிலே நாங்கள் என்னத்தை கேட்டுக்கொள்ளலாம்னு நாங்கள் பார்ப்போம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட பிரகாரமாக மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவருமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். You know, we all battle with this question, what has God called me to do? When we were looking at the book of Ephesians also on Wednesday, this particular passage similar came, and I touched on this. What has God called me to do? Has God called me to be a doctor? Has God called me to be a pastor? Has God called me to be an engineer? What has God called me? What is my calling in my life? Yes, there is a calling that God has placed on all our lives, but Peter is talking about a different type of calling. இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு ஒரு வித்தியாசமான அழைப்பை குறித்து கூறுகின்றார். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். To this you have been called என்று அவர் அங்கே கூறுகின்றார். இதை நாங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்கள் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 21வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். What credit it is to you when you sin and are beaten for it? நாங்கள் ஒரு பிழை செய்யும் போது அந்த பிழைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த தண்டனை நாங்கள் சகிக்கும் பொழுது அதுல என்ன கீர்த்தி உண்டு? ஆனால் நாங்கள் ஒரு பிழை செய்யாமல் நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் தண்டிக்கப்படுவோமானால் அதுதான் தேவனுக்கு பொறுமையாக இருக்கும் போது அதுதான் தேவனுக்கு பிரீதியை உண்டாக்கும் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி அங்கே பேதுரு கூறுகின்றார், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். For to this you have been called, because Christ also suffered for you, leaving you an example so that you might follow his footsteps. ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரப்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். So கிறிஸ்துடைய சீஷர்களாகிய நாங்கள் அவருடைய காலடிகள், as disciples of Christ, we are called to follow his steps. So we are called to endure, we are called to suffer. When we do something wrong, but when we did not do anything wrong and enduring, that brings glory and that is a gracious thing in the Lord's sight. இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம், do not repay evil for evil. தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அளிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும், to bless. For to this you were called that you may obtain a blessing. தேவனுடைய வசனத்திலே முதலாவது உடன்படிக்கை, முதலாவது கட்டளை ஆசீர்வாதத்தோடு வருகின்ற கட்டளை, to honor our father and mother, and then there is a promise that comes with, so the premise and the promise. That's the first commandment that comes with a promise, so that you will live in the land for long and you'll be blessed. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், தீமைக்கு நாங்கள் தீமை செய்யாமல் நன்மையை நாங்கள் செய்யும் போது ஆசீர்வதிக்கும் பொழுது அதுல ஒரு பெரிதான ஒரு தீமைக்கு பதிலாக நன்மையை செய்யும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் இருக்கின்றது தேவனுடைய வசனம் கூறுகிறது. இதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். For to this you have been called. So right now, if you are trying to figure out what has God called me, என்னத்துக்கு என்னை தேவன் அழைத்திருக்கின்றார், அந்த அழைப்பை சற்று நீங்க ஒரு பக்கம் வைத்துவிட்டு இந்த அழைப்பை நாங்கள் பூர்த்தி செய்கின்றோமானது நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Am I fulfilling this
calling. How often do we bless someone who hurts us? Even little things. எந்த கல்யாணத்துக்கு இன்விடேஷன் தராட்ட நான் அவட்ட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் தராட்ட நான் இந்த வீடியோக்கு இன்விடேஷன் தர மாட்டேன். அவட்ட பர்த்டே பார்ட்டிக்கு என்ன கூப்பிடு, so why should I call him for my birthday party? Little things. I'm using this as an example because this is how we behave. இப்படித்தான் நாங்க முகம் கொடுக்கின்றோம். இதுதான் நாங்கள் வாழ்கின்ற உலகம். எங்கள் இருதயங்களை நாங்கள் சோதித்து அறிந்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். நாங்க காயப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த காயத்தை நாங்க கட்டுவதற்கு நாங்கள் இன்னொருவரை நாங்கள் காயப்படுத்துகின்றோம். We are repaying evil for evil. So what is the difference between us as disciples who follow the footsteps of Jesus opposed to someone who is following the footsteps of the world? There's absolutely no difference between us and the world. How many of us can truly say that I can bless someone who has bruised me? எத்தனை பேர் உண்மையாகவே நாங்கள் கூற முடியும், என்னை காயப்படுத்தினவரை நான் உண்மையாகவே ஆசீர்வதிக்க முடியும் என்று அது இருதயத்திலே தேவன் மாத்திரமே கூற முடியும். உண்மையாகவே எங்களால் முடியுமா இல்லையா? Rick Warren, he mentions, I remember hearing this many years ago, a true sign that we have forgiven someone is when we can bless someone from the bottom of our hearts. ஒருவரை நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் மன்னித்து விட்டோமானால், அவரை நாங்கள் இருதயபூர்வமாக நாங்கள் ஆசீர்வதிக்க முடியுமானால், அது அப்பொழுதுதான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் உண்மையாகவே நாங்கள் அவரை மன்னித்திருக்கின்றோமா இல்லையா என்று. So for example, someone who has hurt you has just got a promotion. Can you rejoice with that person? Truly rejoice. Where in your heart, where you will rejoice like your son or your daughter has got that promotion. எப்படியாக உங்களது இருதயம் மனமகிழ்ச்சி அடையும் உங்களது மகனிலாட்டால் உங்களோட உறவினர் நீங்கள் மிகவும் அன்பாக நேசிக்கிற ஒருவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமானால், இல்லாட்ட ஏதோ ஒரு நன்மையான காரியம் நடக்குமானால், அந்த இடத்துல நீங்க எப்படியாக நீங்க களி கூறுகிறீர்களோ அதே போல உங்களை காயப்படுத்தினவருக்கு ஒரு நன்மையான காரியம் ஏற்படும் பொழுது உங்களால் களி கூற முடியுமானால் அதுதான் உண்மையான அடையாளம். நாங்கள் உண்மையாகவே ஒருவரை முற்றுமுழுதாக நாங்கள் மன்னித்து விட்டோம் என்பதற்கு அடையாளம் என்று ரிக் வாரன் கூறுகின்றார். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், பேதுரு கூறுகின்றார், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கின்றோமா, இரக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா, சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கின்றோமா, மன உருக்கம் உள்ளவர்களா இருக்கின்றோமா, இணக்கம் உள்ளவர்களா இருக்கின்றோமா? Some of the things that Peter is talking about, unity of mind, and this particular unity of mind is in the original text it means ஒரு choir இல்லாட்ட musicல you have different parts, ஆனால் அவை யாவும் ஒன்றாக சேரும் பொழுது ஒரே ஒரு சத்தமாகத்தான் கேட்கின்றது. Among us, among the body of Christ, do we have the same mindset of Christ? Do we have the same attitude of Christ? Can we see that unity among us? எங்களுக்குள்ளே அந்த ஒருமைப்பாடு இருக்கின்றதா? ஆம், நாங்கள் வித்தியாசமானவர்கள். We are all different. We are all diverse in our respective ways. But are we united in our diversity? Sympathetic. What is sympathetic? இரக்கம். நாங்கள் இன்னொரு சூழ்நிலைக்குள்ளாக போகும் பொழுது எங்களால் அந்த இரக்கம் காண்பிக்க முடியுமா அந்த நபருக்கு? காயப்படுத்தினொருவர், எங்களை காயப்படுத்தினருக்கு சிநேகம், மன உருக்கம், kind hearted, humble in spirit. எங்களை நாங்கள் கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம், இந்த குணாதிசயங்கள் எங்களில் இருக்கின்றதா? உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக நாங்கள் இருப்போமானால் கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை மறுரூபமாக்கியதின் விளைவாக எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். God's transformation of our hearts must result in a transformation of our lives. தேவன் எங்களுடைய இருதயத்தை தொட்டிருப்பாரானால், எங்களுடைய இருதயத்தை மறுரூபமாக்கினாரானால் அது வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால கேட்க வேண்டிய கேள்வி, அது வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கின்றோமா இல்லையா? Do we see the transformation in our lifestyle? I need to ask myself the same question too.
in my thinking, in my speech, in my act? Do I exhibit Christ-likeness? Can others see the transformational lifestyle in me? என்னிலும் உங்களிலும் அந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை எங்களை சூழ இருக்கிறவர்கள் பார்க்க முடியுமா? விசேஷமாக எங்களை காயப்படுத்தினவர்கள் எங்களில் அதை காண முடியுமா? இந்த நேரத்தில் நான் இதை பயந்தளிக்கும் போது உங்களோட வாழ்க்கையிலே கட்டாயம் யாரோ ஒருவருடைய மனதிலே எழும்ப முடியும். You may be thinking of that one person who has hurt you so badly. And you're thinking, yes, it's easy for you to say. நீங்க கூற முடியும், உங்களுக்கு போதிக்கிறது இலகுவா இருக்குமானால் நான் பட்ட வேதனை நீங்கள் அறிந்திருந்தீர்கள், நீங்கள் சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும், இப்படி நீங்கள் கலக்க மாட்டீர்கள் சில வேளை என்னை நோக்கி நீங்கள் கூற முடியும். ஆனால் நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் தேவனை நாங்கள் காயப்படுத்தினோம், எவ்வளவு தூரம் நாங்கள் சிலுவையிலே நாங்கள் அறைந்தோம். அப்படி இருந்த பொழுதிலும் அவர் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையே செய்தார். தனது ஜீவனை கொடுக்கிறது நிமித்தமாக அவர் நன்மை செய்தார். அவரது வாழ்க்கையில் எதை செய்திருப்பாரானால் ஏன் நாங்கள் மற்றவர்களுக்கு அதை செய்ய தயங்குகின்றோம்? ஏன் அது எங்களுக்கு கடினமா இருக்கின்றது? என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் உண்மையாகவே அந்த ஈவை முழுமையாக அனுபவிக்காதது நிமித்தமாகத்தான் எங்களால் அதை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த நாளிலும் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஒரு நபருக்குரிய தராதரங்களை உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? அவற்றை வெளிப்படுத்துகின்றோமா? Do I possess and express qualities of a person belonging to Christ? இந்த நாளிலும் நாங்கள் தீமைக்கு தீமை நாங்கள் செய்கின்றோமா? இதாட்டால் தீமைக்கு பதிலாக நாங்கள் நன்மை செய்து நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோமா? Are we repaying evil for evil, or are we on the contrary blessing so that we may obtain a blessing? இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இதை நாங்கள் செய்வோமானால் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று தேவனுடைய வசனம் கூறுகின்றது. நாங்கள் தீமைக்கு பதிலாக நன்மை செய்யும் போது தேவனங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்று தேவனுடைய வசனம் தெளிவாக கூறுகின்றது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் சங்கீதம் 39 ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீக்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நான் இதை கூறவில்லை, தேவனுடைய வசனம் தான் கூறுகிறது. For the eyes of the Lord are on the righteous and his ears are open to their prayer. But the face of the Lord is against those who do evil. இந்த நாளிலும் சில வேளை எமது ஜெபத்துக்கான பதில் கிடைக்காமல் போகுமானால் சில வேளை நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் எமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றாரா? நாங்கள் தீமை செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்ற தேவனுடைய வசனம் இங்கே கூறுகின்றது. தீமை செய்கின்றவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கின்றது என்று. The face of the Lord is against those who do evil. So நாங்கள் கேட்க வேண்டும், do I desire to love life and see good days? Let him keep his tongue from evil and his lips from speaking deceit. நாங்கள் எவ்வளவு தடவை இந்த காரியத்தை செய்திருக்கின்றோம். Turn away from evil and do good. பொல்லாப்பை விட்டு நீங்கி நாங்கள் நன்மை செய்த சமாதானத்தை தேடுவோம். நாங்கள் செய்யும் போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அவர் நமது ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று. The eyes of the Lord are on the righteous and his ears are open to their prayer, but the face of the Lord is against those who do evil. So maybe if we are waiting on the Lord for an answer, maybe we are waiting on the Lord for a prayer that still has not been answered, it's a good time and a good place to look inward and ask, Lord, is there anything in me that I need to put right with you? ஏதாவது இந்த வாழ்க்கையிலே நான் உம்மோடு சரி செய்ய வேண்டுமா தேவனே? ஏதாவது காரியம் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாமல் நான் செய்கின்றேனா என்று நாங்கள் நிதானித்து கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். We cannot control what others do or say to us, but we can control how we respond, and that is what God will hold responsible for.
மற்றவர்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார் என்பதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு நாங்கள் எப்படி பிரதி உத்தரவு கொடுக்கின்றோம் என்பதை எங்களால் கட்டுப்படுத்த முடியும். அதை குறித்து தான் தேவன் எம்மிடத்தில் கணக்கு கேட்பார். இந்த நாளிலும் மற்றவர் உங்களை எந்த விதத்தில் காயப்படுத்தி இருந்தாலும், என்ன சொன்னாலும், என்ன செய்திருந்தாலும் அதை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. We can't do what others have done. We've all experienced pain. We've all experienced hurt in different shapes, different sizes, different forms. But we cannot control that. But one thing that we can do and change is the way we respond to what they have done to us. And that is what God is going to keep us accountable. நாங்கள் அதுக்கு கணக்கு கொடுக்க தயாரா இருக்கின்றோமா? தேவன் அதைத்தான் எங்களிடத்தில் கணக்கு கேட்பார். இந்த நாளில் நான் முதலாவது உங்களிடம் விட்டு செல்ல விரும்புகிற காரியம், clothe yourselves with Christ. கிறிஸ்துவை ஆடையாக தரித்துக் கொள்ளுங்கள். You know, when someone goes to a fashion for an event or a party or whatever it may be, they may ask you, okay, what are you wearing? நீங்கள் என்னத்தை தரித்துக் கொள்கிறீர்கள்? They mean by in the designer. Are you wearing Gucci? Are you wearing Armani? Are you wearing Zara? Are you wearing whatever it may be, the various designers? And they will say, oh yeah, I'm wearing this, or my footwear is this, I'm wearing the the perfume I'm wearing is this. And வித்தியாசமான காரியங்களை கூறுவார்கள். இந்த நாளிலும் நான் அந்த டிசைனர்ஸை குறித்து நான் கலக்கவில்லை. I'm talking about the designer who designed us. Are we wearing him? அவரை நாங்கள் தரித்துக் கொள்கின்றோமா? Clothe yourself with Christ. அவரை நாங்கள் ஆடையாக தரித்துக் கொள்வோமானால் எங்களை சூழ இருக்கின்ற மக்கள் அவரைத்தான் காண்பார்கள். So when you wear that Gucci dress, or when you wear that polo t-shirt, or whatever it may be, that branded clothing, everyone's going to be like, wow, look at that. Can others look at our lives and say, wow, there's something different about this person? He is not reacting the same way as someone else who would react in that situation. ஏன் இந்த நபர் மற்றவர்களை விட வித்தியாசமாக இந்த சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கின்றார்? நாங்கள் கிறிஸ்துவை ஆடையாக நாங்கள் தரித்துக் கொள்வோமானால், நாங்கள் எந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்திலும் நாங்கள் கிறிஸ்துவைத்தான் நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். இந்த இடத்திலும் நாங்கள் எங்களை கேட்டு பார்ப்போம், நாங்கள் எதை தரித்திருக்கின்றோம்? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறீர்களானால் உங்களை தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். Blessed are those who suffer for righteousness' sake. Today, do you want to be known as someone who is a blessed person? Do you want to be known? நீங்கள் இந்த நாளிலும் பாக்கியவான் என்று நீங்கள் கேட்க விரும்புகின்றீர்களா? ஏனென்றால் தேவனுடைய வசனம் கூறுகின்றது, நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமல். இந்த இடத்துல பேதுரு கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்படுகின்ற மக்களுக்கு இந்த இடத்திலே கலைக்கின்றார். அவர் கூறுகிறார், நீங்கள் எனக்காக நீங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள், நீங்கள் துன்புறுத்தப்படுகிறீர்கள். You are being persecuted for the sake of Christ, but you are blessed. Have no fear of them. இந்த இடத்துல who is he referring to as have no fear of them? அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து, the ones who are hurting, the ones who are persecuting, do not be afraid of them. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கின்ற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரிக்க கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். With gentleness and respect. Again, in the midst of the persecution, in the midst of the suffering, be ready to talk about the reason, for that hope that is in you. கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்பட்டுபடி நற்மனச்சாட்சியாய் இருங்கள். ஆங்கிலத்திலே வடிவா கூறுகின்றது, for it is better to suffer for doing good, if that is God's will, than doing evil. இந்த நாளில் நான் இரண்டாவதாக உங்களிடம் கூற விரும்புகிற காரியம், அவருடைய சித்தத்தை குறித்து விழிப்புள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவுக்காக பாடுகளின் மத்தியிலும் உறுதியாக நில்லுங்கள்.
conscious of his will, endure suffering for Christ's sake. How many of us can truly say that I'm willing to endure suffering for Christ's sake? எத்தனை பேர் இந்த நாளில் உங்களால் கூற முடியும், கிறிஸ்துவுக்காக நான் பாடு அனுபவிக்க நான் தயாராக இருக்கின்றேன், கிறிஸ்துவுக்காக உபத்திரவத்தை நான் அனுபவிக்க நான் தயாரா இருக்கின்றேன், அதன் மத்தியிலும் நான் உறுதியாய் நிற்பேன் என்று எத்தனை பேரால் கூற முடியும்? இந்த இடத்திலே கிறிஸ்துவன் துன்புறுத்தப்படுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு பேதுரு வருகின்றார். ஆனால் சிலவேளை எமது வாழ்க்கையிலே எம்மை காயப்படுத்துகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், அதை நாங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் அனுபவிக்கின்ற பாடு என்று கருத முடியுமா? How many of us can say, yes, this person has hurt me, but I'm going to suffer for the sake of Christ. I'm going to endure. Why? Because that is the will of God. தேவனுடைய சித்தத்தை நாங்கள் குறித்து விழிப்புணர்வர்களாக இருந்து, if we want to do the will of God, we also need to be ready to suffer for the sake of Christ. And that includes being humiliated, that includes being put down by others, that includes people looking down on us, insulting us. But don't go to insult back. That is enduring. அதுதான் உறுதியாக நிற்பது. ஆனால் நாங்கள் உறுதியாக நிற்க முடியாது. கிறிஸ்து எமது வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாங்கள் உறுதியாக நிற்க முடியாது. கடைசியாக நாங்கள் பார்க்கின்றோம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களாக பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாவப்பட்டார். ஏன்? Christ suffered once for our sins, the righteousness for the unrighteous, that he might bring us to God, being put to death in the flesh, but made alive in the spirit, in which he went and proclaimed to the spirits in prison. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் பாடு அனுபவித்தார். அநீதி உள்ளவங்களுக்கு அவர் நீதி உள்ளவராய் பாடுபட்டார். அவர் எங்களுக்காக செய்தது நிமித்தமாக இந்த நாளிலும் நானும் நீங்களும் செய்ய தயாராக இருக்கின்றோமா? Are we willing to? Are we willing to suffer for the sake of Christ? So finally, Christ is the ultimate example of suffering for doing what is right. கிறிஸ்துதான் சரியானதை செய்ததற்காக பாடுபட்டதற்கு உச்சக்கட்ட உதாரணமாய் விளங்குகின்றார். Consider the example of Christ. கிறிஸ்துவின் மாதிரியை நாங்கள் கவனமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலும் நான் இந்த 5 காரியங்களை நான் கடைசியாக உங்களிடம் சிந்திக்கும்படியாக நான் வைத்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவது, what difference has God's grace made in your life? தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது? இந்த இடத்தில் இருக்கின்ற நாங்கள் யாவரும் தேவனுடைய கிருபையை நாங்கள் ருசி பார்த்திருக்கின்றோம். உங்களது வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை தேவனுடைய கிருபை ஏற்படுத்தி இருக்கிறது? உண்மையாகவே அவருடைய கிருபை உங்களது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குமானால், என்னையும் உங்களையும் காயப்படுத்துகிறவர்களை எங்களால் ஆசீர்வதிக்க முடியும். அந்த கிருபையை நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளித்திருக்கிறோம். Have we extended that grace to others? If you have experienced God's grace, have you extended that grace? இந்த நாளிலும் அவருடைய கிருபையை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளித்திருக்கிறோமா? மூன்றாவது, for whom do you need to pray God's blessing today? இந்த நாளிலும் உங்களை காயப்படுத்தின யாருக்கு நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள்? Think of someone. இந்த நாளிலும் யாரோ ஒருவருக்காண்டி நீங்கள் ஜெபிங்க. Maybe you have a list of people. You know, we always think about the people who have hurt us, but we forget that we have also hurt others. But pause and ask, who is that I need to bless? Who should I pray for that they need God's blessing? யாருக்காண்டி நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நீங்கள் கேளுங்கள். How can that prayer be part of the process of letting go of your hurt? இந்த நாளிலும் நீங்கள் உங்களது வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்படுத்தின காயத்திலிருந்து வெளிவருவதற்கு இந்த ஜெபம் எப்படியாக உதவி செய்ய போகின்றதை நீங்கள்
சிந்தித்து ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறது. கடைசியாக, what good can you do for someone in your life who dislikes you or who has wronged you? என்ன நன்மையை நீங்கள் உங்களுக்கு தீமை செய்வதற்கு இல்லாத உங்களை விருப்பமில்லாத ஒருவருக்கு செய்ய முடியும் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். What good can you do for someone in your life who dislikes you or who has wronged you? யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்து பார்க்குமானால் முழு குடும்பமும் அவனை வெறுத்தது. ஆனால் அவர்கள் அங்கே பஞ்சத்தின் நிமித்தமாக எத்துக்கு வந்த பொழுது அந்த இடத்திலே அவன் தீமைக்கு பதிலாக தீமையை செய்திருக்கலாம். ஆனால் அவன் தீமைக்கு பதிலாக அங்கே நன்மை செய்கின்றார். So let me recap. Clothe yourselves with Christ. He is our designer wear. கிறிஸ்துவை ஆடையாக தரித்துக் கொள்ளுங்கள். Conscious of his will, endure suffering for Christ's sake. அவருடைய சித்தத்தை குறித்து விழிப்புட உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவுக்காக பாடுகளின் மத்தியிலும் உறுதியாக நில்லுங்கள். Consider the example of Christ. கிறிஸ்துவின் மாதிரியை கவனமாய் சிந்தித்து பாருங்கள். இந்த நாளிலும் தெரிவு உங்களுடைய இருக்கின்றது. You want to bless someone who has bruised you, or do you want to curse someone who has bruised you? உங்களை காயப்படுத்தினவர்களை நீங்க ஆசீர்வதிக்க விருப்பமா இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் காயப்படுத்தினவரை நீங்களும் காயப்படுத்த விருப்பம் உள்ளவராக இருக்கிறீர்களா? தெரிவு உங்களுடையதாய் இருக்கின்றது. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நாங்கள் கடைசி பாடலாக ஜீவனுள்ள தேவனே வாரம் இந்த பாடலில் நாங்கள் யாவருமாக ஒன்றாக சேர்ந்து நாங்கள் கேட்டு இருக்கின்ற இடங்களிலே நாங்கள் பாடுவோம். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஆம்பிதா, இந்த வாரத்துக்குள் நாங்கள் செல்லும் போது நீரே எங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றிச் செல்லும் ராஜா. உம்முடைய வழியில் நாங்கள் செல்லவும் பாவிகளான துரோகிகளான எங்களை நீரே எங்களை வழி நடத்தும் ராஜா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜீவனுள்ள தேவனே வாரும் என்ற பாடலை பாடுவோமாக. பாதையிலே நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாவிகள் ரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ, பாதகரும் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மே நேசராகி வீச செய்குவி, நொந்துருகி வந்த மக்கள் மே நேசராகி வீச செய்குவி. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்,
ஆவியின் நிறைவை தாருமே. வாக்கை நம்பி நிற்கிறோம். ஆவியின் நிறைவை தாருமே. தேவனே நீர் பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர். தேவனே நீர் வல்லவர். நியாய தீர்ப்பினால் நெருங்குதே. நேசுதர காலமாகுதே. மாயலோகை நாண்டி மாண்டிடும். மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகை நம்பி மாண்டிடும். மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர். தேவனே நீர் வல்லவர். தேவனே நீர் பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர். தேவனே நீர் வல்லவர். நீர் பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர். தேவனே நீர் வல்லவர். தேவனே நீர் வல்லவர். Let's close with the benediction. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you all and have a blessed week.